5th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த வருஷம் ஏப்ரலில் நடந்த எக்ஸாமில் ஃபெயிலான பசங்களும், இல்லை நான் இந்த வருஷம் தான் ப்ரைவேட்டாக 10th அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து பண்ணுறாங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து முடிக்குது. இடையில 7ஆம் தேதி சண்டே மட்டும் ஒரு நாள் கேப்பு. எதுக்காக அப்படின்னம்னா லாஸ்ட்டு சோசியல் எக்ஸாமுக்காக. இடையில இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது, அதனால் சாட்டர்டே சண்டே 2 நாள் உங்களுக்கு சோசியலுக்கு டைம் இருக்கும். உங்களுக்கு தமிழ்லேருந்து தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இது 4க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வேணும் அப்படின்னம்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு 100 rupees என்னுடைய ஜிபே நம்பருக்கு பண்ணிங்கன்னா, என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் என்கிட்ட வாங்கி படித்த பசங்களுக்கு தெரியும். புரியுங்களா? இது டைம் டேபிள் வரிசையாக பார்த்தோம்னா 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வந்து நடக்குது. 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா வெனஸ்டே உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. 4ஆம் தேதி தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து 5ஆம் தேதி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சயின்ஸ். அடுத்து 6ஆம் தேதி சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேறு எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா மண்டே உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஏன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வச்சு தான் முடிச்சிருவாங்க. இந்த எக்ஸாம் வந்து 8ஆம் தேதி முடியுது அப்படின்னம்னா அதிலிருந்து 10 நாள் டைம். புரியுங்களா? 18 அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஜூலையில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜூலை மிட்டம் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கூலில் வந்து 11th ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புரியுங்களா? ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தவறிந்தாங்க அப்படின்னம்னா இப்போ இருந்தே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அவங்களுக்கு எழுதுறதுக்கு, ப்ரைவேட்டாக எழுதுறதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப நீங்கள் எழுதி பார்த்தா தான் முடியும். வீட்டில் இருந்தோ இல்லை ஒரு டியூஷன் சென்டருக்கு போய் டியூஷன் சார்ட்டையோ அதை திரும்ப எழுதி காமிச்சா தான் முடியும். இல்லை என் பையனை நானே படிக்க வச்சுக்கிறேன், வீட்டில் இருந்தே எழுத வைப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் உங்களால் முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன எழுதுகிறாங்க, அவங்க எழுதுனதுக்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா, இல்லை மினிமம் 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு 3 மார்க்னாலும் போடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எக்ஸாமில் எழுதுனா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு டியூஷன் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னம்னா நல்லது. எந்த சப்ஜெக்டில் ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட ஒரு தடவை டியூஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா 1 மாதத்தில் அவங்க எக்ஸாமில் கிளியர் பண்ண வச்சுருவாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.